ஹலோ, வெல்கம் டு ஸ்மிக்லேர்ன். இன்னைக்கு வந்து நம்ம சி லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சி எங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு சும்மா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டர்போ C++ டவுன்லோட் கொடுங்க. இந்த டவுன்லோட் டர்போ C++ ஃபார் விண்டோஸ் 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து டவுன்லோட் டர்போ C++ இருக்கு. இது வந்து டவுன்லோட் ஆகும், ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல எங்கே டவுன்லோட் ஆயிருக்குன்னா ஜிப் ஃபைலாக காமிக்கிறேன் பாருங்க. டவுன்லோட்ஸில் பண்ணீங்க, இதை எங்கே இருக்கு பாருங்க. இது வந்து டர்போ சீன் இருக்கு இல்லையா, இது டவுன்லோட் ஜிப் ஃபைலாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்கும்போது அதுவாக கேட்கும், எந்த பாத்துலன்னு கேட்கும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த பாத்தை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி டிரைவில் டர்போன்னு இருக்கு பாருங்க, இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, setup.exe. இதை இன்ஸ்டால் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகிடும். கேட்குற ஸ்டெப் நெக்ஸ்ட் 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 கொடுத்தோம், இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நமக்கு டெஸ்க்டாப்லேயே வந்துடும். இப்போ நம்ம சிஏ C++ஓட எடிட்டர் தான் சிக்குமே ரன் ஆகும். டர்போ C++ சியும் ரன் ஆகும், C++ ரன் ஆகும். .c சேவ் பண்ணால் C.C++ சேவ் பண்ணோம்னா .cpp சேவ் பண்ணால் அது C++. Alt F5 கொடுத்தோம்னா ஸ்க்ரீன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு சும்மா இதுலயே வந்து நான் கமெண்ட்ல எடுக்கிறேன். ஸோ வாட் இஸ் சி லாங்குவேஜ்ல என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா, கேரக்டர் செட்னா என்ன, அடுத்தது என்னன்னா வேரியபிள்ஸு, செகண்ட் வந்து வேரியபிள்ஸு, 2 வந்து வேரியபிள், சும்மா கண்டென்ட் வேரியபிள். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு. நான் கமெண்ட் ஆக்சுவலாக /* கொடுத்து அது கமெண்ட்னு இருக்கும், அதனால் அதில் டைப் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். சிக்ஸ்த் ஒன் என்னது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் டாபிக்ஸ். செவன்த் ஒன் டாபிக்ஸ், என்ன டாபிக்ஸ் வரும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வேற, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வேற. அப்புறம் எயித் ஒன் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதனால கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். லூப்பிங் ஆறு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நைன்த் ஒன் டாபிக் வந்து அரே. 10th ஒன் வந்து இன்பில் ஃபங்க்ஷன். மெயின் டாபிக்ஸ் தான் இதுல, இன்பில் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் 11th ஒன் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் 12th ஒன் வந்து என்ன டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாயிண்டர்ஸ். 13th ஒன் டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். அப்புறம் 14th ஒன் வந்து ஃபைல்ஸ். இதெல்லாம் முக்கியமான டாபிக்கு. இதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் செட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து கேரக்டர் செட் அப்படின்னா என்னென்ன, ஒரு சி லாங்குவேஜில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணலாம். அப்பர் கேஸ் வந்து ஆல்பபெட்ஸ் வந்து டோட்டலாகவே அக்செப்ட் பண்ணிக்கும், அப்பர் கேஸு. இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்பர் கேஸ் வந்து 26 A to Z, கேபிட்டல் லெட்டர் ஏலேருந்து Z வரைக்கும். அப்புறம் லோயர் கேஸ் வந்து எடுத்துக்கும் 27 டிஃப்ரெண்ட், கேபிட்டல் லெட்டர் ஏவும் ஸ்மால் லெட்டர் ஏவும் டிஃப்ரெண்ட் Z. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டிஜிட்ஸு 0 to 0, 1, 2, 3.9 வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஸோ 9 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்ன வரும், கமா, செமிகோலன், கோலன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்சண்டு, பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து எக்ஸப்ட், ஓப்பன் பிரேசஸ்,
க்ளோஸ் பிரேசஸ், அப்புறம் வந்து இந்த பிராக்கெட்ஸ், நார்மல், எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சி லாங்குவேஜ். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள். வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாமா? டூ வேரியபிள். வேரியபிள்னா த நேம் ஆஃப் தி செகண்ட் டாபிக் என்ன? வேரியபிள். வேரியபிள்னா the name of the memory location. The name of the memory location. Name of the memory location is called for variable. A variable. It is also called for an ஐடென்டிஃபையர். ஆக்சுவலாக நோட் பேடில் வச்சு டீச் பண்ணியிருக்கலாம், வழியில் வந்துட்டு டைரக்ட் ஐடென்டிஃபையர். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்ன டிக்ளரிங் வேரியபிள்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும் பார்க்கலாமா? வேரியபிள்ஸில் வந்து மெயின் இன்ட் டிக்ளரிங் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட் எப்படி டிக்ளரிங் வேரியபிள்ஸில் வந்து இன்ட் ஏ கமா பி கமா சி, இல்லைன்னா செமிகோலன், ஒவ்வொரு லைனுக்கும் செமிகோலன் போடணும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது. அதே மாதிரி ஃப்ளோட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டு கமா ஒய். அதுக்கப்புறம் கேரு. இது வந்து என்ன சொல்லுவோம்னா, கேர் வந்து கிரேடு, சும்மா வேரியபிள் கொடுக்குறோம், சிங்கிள் வேரியபிள் மாதிரி. கேர் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேரியபிள் கொடுத்துக்கலாம். இதே வந்து இது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இனிஷியலைசிங் த வேரியபிள். எப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? டு இனிஷியலைசிங் தி வேரியபிள்ஸ். Initializing the variables. Initializing variables. இதுல initializing the variables என்னன்னா, இப்ப பாருங்களா, int age equal to 25. Age equal to 25. அதுக்கப்புறம் float salary equal to 25,000. டாட் வரும், ஏன்னா ஃப்ளோட் இல்லை பாயிண்ட்ல வித் டெசிமல். இன்ட்னா வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட்னா வித் டெசிமல் பாயிண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். கேருக்கு வந்து கேர் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுக்குறோம், எஃப்னு கொடுக்குறோம்னா சிங்கிள் கேரக்டர் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேரக்டரில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ், காமன் டேட்டா டைப்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. டேட்டா டைப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டேட்டா டைப்னு ஒன்று சொல்லுவாங்க. பேசிக் டேட்டா டைப்ஸ் இதுல வந்து இன்டீஜரு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா டிரைவ் டேட்டா டைப்ஸ்னு இருக்கு. இதுல வந்து நிறைய டேட்டா டைப்ஸ்ல இன்ட், ஃப்ளோட், லாங் ஃப்ளோட்டு, லாங் இன்ட்டு, லாங் டபுள், கேரக்டர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்கு. டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அரேஸு, பாயிண்டர்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, யூனியன், இதெல்லாம் வந்து டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதை பற்றி பின்னால் ஃபியூச்சர் கிளாஸஸ் பார்க்கலாம். எனிமிரேஷன் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனிமிரேஷன் டைப், அதுக்கு வந்து ஈனம்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் ஃபியூச்சர்ல பார்க்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஈனம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துனா ஈனம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துனா ஈனம்னு கொடுத்து வீக்குன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, அந்த மாதிரி
Wednesday, Thursday, Friday, Saturday. இது கொடுத்துருவோம். இப்படிதான் டிக்ளேர் பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா. இதுல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள்ஸ் பார்க்கலாம். அதில் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது பேசிக்கா இருக்கிற டேட்டா டைப்ஸ். அப்புறம் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்ப்போமா. அதுல வந்து கான்ஸ்டன்ட்ல வந்து there are two types of constant இருக்கு. கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டன்ட்னா constant, it does not change the value. It does not change the value at the time of execution. Okay va? There are two types. Mainly வந்து types of constant வந்து எத்தனை இருக்குன்னா, types of constant பார்ப்போம். first one வந்து integer constant. இப்படின்னா என்ன integer constantனா, இதுல வந்து without decimal point value is called for integer constant. இதுல integer constant இருக்கு. அதுல நிறைய வந்து இப்போ வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் தான் வந்து நம்ம இன்டிஜர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஹோல் நம்பரா இருக்கிறது தான். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா floating point constant. floating point constants with decimal point value. எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் இதுல வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லிருக்கோம்ல. எக்ஸாம்பிள் வந்து 25, 24, 35, 78, 2000 etc. இதெல்லாம் தான் வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். இப்போ இங்க வந்து வரும்போது வித் டெசிமல் பாயிண்ட். வித் டெசிமல் பாயிண்ட் வேல்யூ இஸ் is called for floating point constant. Okay, third one. அதுக்கப்புறம் என்னன்னா character constant. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, single character is called for character constant. It is enclosed within single quotes. Single character is called for character constant. Character constants. It is enclosed within single quotes. எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்லல. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23.5, 45 எக்ஸெட்ரா 345.24 எக்ஸெட்ரா. இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி கேரக்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப் சிங்கிள் கோட்ல பாருங்க, எம், எஸ், இது மாதிரி எஸ்ஆர் நோக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒய் சிங்கிள் கோட்ல, நோ எக்ஸெட்ரா. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து மெயினா இருக்கிறது. இதுல வந்து set of characters or numbers, set of characters or sequence of characters சொல்லிக்கலாம்.
groups of characters, numbers, etc. It is called string constant. It is enclosed within double quotes. இது மெயின். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் யூசிங் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன். அது நெக்ஸ்ட் வர செஷன்ல எல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் டபுள் கோட் இஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு தேவையான மினிமம் வந்து தியரி கிளாஸஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்ஸ். என்ன டாபிக் கொடுத்துருக்கேன்? தேர்ட் டாபிக்ஸ் கான்ஸ்டன்ட் முடிச்சுட்டு ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஒன் என்னமா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நிறைய இருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் பிட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நிறைய இருக்குமா. நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் வச்சு பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ்ல பிளஸ் பார் வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் அப்பப்ப நான் சொல்லிடுறேன். பிளஸ் வந்து அடிஷன், மைனஸ் வந்து சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஸ்டாரு, அப்புறம் ஸ்லாஷ் வந்து டிவிஷன், பர்சன்டேஜ் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஆர் ரிமைண்டர் இது. அப்புறம் என்னம்மா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு? மெயின் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிற. அப்புறம் யூனரி, டெர்னரி ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. நான் சொல்லித்தரேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், less than equal to, greater than equal to, double equal to, not equal to. ஓகே. அப்புறம் என்ன? லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு? அண்டு அதுக்கு வந்து டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆருக்கு வந்து இங்க பைப்பிங் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நாட்டுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா ஓ a equal to b equal to c is equal to 10. அப்ப a அப்படின்னா it means a equal to 10, b equal to 10, c is equal to 10. இத வந்து ஒரே வேரியபிள்ல சொல்றது. அப்புறம் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அதுல என்னென்ன இருக்குன்னா a equal to a plus 10ன்றத சிம்பிளா எப்படி எழுதலாம்னா a plus equal to 10, a equal to a minus 10ன்றத a minus equal to 10, a equal to a slash multiplication 10ன்றத a multiply equal to 10, a equal to a slash 10ன்றத a equal to a slash equal to 10, a equal to a slash percentage 10ன்றத a percentage equal to 10. இப்படி வந்து சிம்பிளா எழுதலாம். r கொடுத்து இதான் நம்ம இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம், ரைட் பண்ணலாம். ஸோ ஆர் கொடுத்துடு. இதில் ஏதாவது ஒன்று. அதுதான் வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
அப்புறம் யூனரி ஆப்ரேட்டர் நிறைய இருக்கு, பைனரி ஆப்ரேட்டர் நிறைய இருக்கு, டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, தென் next input and output function. Input and output function. இதெல்லாம் input function என்னன்னா, இந்த கிளாஸஸ் வந்து input and output functions வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் டீச் பண்றேன். இது வந்து லோ டாட்ஸ் இதுல இருக்கு. இது வந்து பேசிக் தியரி கிளாஸஸ். இது வந்து கேரக்டர் செட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆப்ரேட்டர்ஸ் கூட டெப்த் எடுக்கல, சும்மா ஒரு 5 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு டீச் பண்ணிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ்லாம் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு, எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு கிளாஸஸ் வரும்போது பார்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரே சிம்பிளாக ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணோம். நியூ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா சீதனே ஆஷ் இன்க்ளூட் stdio.h, அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதுல ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹாஷ் இன்க்ளூட் அடுத்த லைன் ஹாஷ் இன்க்ளூட் வந்து konya.h. இது வந்து மெயினா நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நான் உங்களுக்கு வந்து கிளியர் ஸ்கிரீனுக்கும் அவுட்புட் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷனுக்காக and then and get ch and get ch இதனோட யூஸ் என்னன்றது நான் சொல்றேன் டீச்சர். இப்போ இன்ட் மெயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா வந்து சில வந்து இப்போ வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணலாம். ஹலோ பிரிண்ட் எஃப் வெல்கம் டு சி ப்ரோக்ராம், வெல்கம் டு சி ப்ரோக்ராம் போட்டுட்டு இப்போ இன்ட் மெயின்ன்றது என்னன்னா, இன்ட்ன்றது டேட்டா டைப், மெயின்ன்றது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நேம். இன்ட் யூஸ் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் 0ன்னு சொல்லணும். சரியா? இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல்ல சேவ் ஆஸ் கொடுக்கும்போது இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் a.c சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் எஃப்ல போயிட்டு ரன், ஆல்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ரன் வரும், இல்லைன்னா கண்ட்ரோல் F9 கொடுக்கணும். இப்போ கொடுத்தா பாருங்க ரிசல்ட் பார்க்க முடியல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா கெட் சிஹெச்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்? கெட் சிஹெச். இப்போ ஆல்ட் F9 கொடுத்து பார்த்துன்னா இப்போ வந்து ஸ்கிரீன் பார்க்கணும்னா ஆல்ட் ஃபங்க்ஷன் F9 ஆல்ட் ஆல்ட் F9 கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு சி ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்காம உடனே ஸ்கிரீன் பார்க்கணும் அப்படின்னா கெட் சிஹெச் கொடுத்து பாருங்க. திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ட் ரன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்களேன் வெல்கம் டு சி ப்ரோக்ராம் வருதா இல்லையா? உங்களுக்கு பக்கத்தில் கிளியர் ஸ்கிரீன் வந்தோம்னா ஸ்கிரீன் வந்து கிளியரா இருக்கும். அப்போ முதல் தடவை ரன் பண்ண ப்ரோக்ராம் கோடு திருப்பி ரிட்டர்னா வருது இல்லையா? அதுக்காக தான் கிளியர் ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் லைன்ல கிளியர் ஸ்கிரீன் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அவுட்புட் ரிசல்ட் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது அது தெரியாது. பார்த்தீங்களா? வெல்கம் டு
சி ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து வந்து நம்ம அடுத்து ஸ்கேன்எஃப் பிரிண்ட்எஃப் பற்றி இன்புட்டு இன்புட்ஸ் வேல்யூஸ் வாங்கி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்.